மன்றத்தோட முதல் நிகழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வழிபாட்டு மன்றத்தோட நோக்கம் என்னன்னா, முதல் இது ஓதுவாமூர்த்திகள் பெரிய பங்கு ஓதுவாமூர்த்திகளுக்கு. ஓதுவாமூர்த்திகளை அவங்களுக்கு அவங்கள வணங்குறது, அதுதான் இந்த வழிபாட்டு மன்றத்துடைய முதல் நோக்கமே. அதுதான் இந்த வழிபாட்டு மன்றம் வெறும் வழிபாடு மட்டும்தான், சடங்குகள் எதுவும் இருக்காது. அதை தவிர இன்னைக்கு இருக்கிறது நம்ம திருவொற்றியூர் ஓதுவார் மணிகண்டன் அவர்கள். மிகச்சிறந்த ஓதுவார். ரொம்ப நான் பார்த்திருக்கேன் அவரு பாடுறதாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், அருமையான ஓதுவார். 12 திருமணங்கள் இன்னைக்கு நமக்கு பாடி நமக்கு சிறப்பு செய்யறதுக்கு அவரு நமக்கு வந்திருக்கிறாரு. நம்ம அவரை செய்யல, அவரு நம்மளை சிறப்பிக்கிறதுக்காக அவரு வந்திருக்காரு. முதல் நிகழ்ச்சியா யாருன்னா நம்ம குன்றத்தூர் ஐயா பிரபாகரமூர்த்தி ஐயாவுடைய மகன். இவரோட பேரு திருச்சிச்சம்பலம். இவர் திருவாவூர் ஆதியில பேராசிரியரா இருக்கிறாரு. அதை தவிர இது நிறைய இவர் கலைக்களஞ்சியம் தான். இவருக்கு சமீபத்தில் ஒரு ஆசிரியர் விருதை அவருடைய வாழ்த்தோட தான் அந்த நிகழ்ச்சியும், நம்மளுடைய நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியும் அவருடைய வாழ்த்துல தான் அந்த நடக்குது. அவரால் வர முடியல. கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சியில அவரை நம்ம சந்திக்கலாம். முதல் நிகழ்ச்சியா நம்ம ஓதுவரைய பாடுறத நம்ம பாடாம அவரை பாடுறத கேட்டு ரசிச்சு அவரை வணங்குவோம். அதுதான் முதல் இது. அதனால தயவு செய்து அவர் மட்டும் பாடட்டும், நம்ம யாரும் பாட வேண்டாம். அதை நம்ம கேட்கும். சுவாமி கேட்க போறாரு, கேட்டுதான் இருக்காரு. நவகரசரும் கேட்டுதான் இருக்காரு. இப்ப நம்மளும் கேட்போம். பார்வதீபதையே மகாதேவா, நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர் ஆலவனத்து அமலல் நடம் கண்டு வந்த நம்மை தன்னை ஆலவனத்து அமலல் நடம் கண்டு வந்த காரைக்கால் நம்மை தன்னை முமை முளைதனில் பாலருந்தி பதிக இசை பலபகந்த பாடன் பதிக இசை பலபகந்த பாடல் தன்னை சூளையினை சிவன் அருளால் தடுத்தானை தடுத்து ஆட்கொண்ட தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்ற அடியாரையும் அடிவணங்குவோமே. மாலை மணிவாசகனை மற்ற அடியாரையும் அடிவணங்குவோமே. நான்கஸ்துதி. துணை வேதியல் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ சொற்றுணை வேதியல் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ சொற்றுணை வேதியல் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது
நமச்சிவாயவே கற்றுணை ஊட்டிவோர் கடலில் பாய்ச்சினு நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே மாப்புனை தழுவியமா பாகத்தம் மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்ல நமக்கிடு கண்ணில்லையே நாப்பிணை தழுவி நமச்சிவாய பத்து ஏத்தவல்ல நமக்கிடு கண்ணில்லையே நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்ல தமக்கு இடுக்கம் இல்லையே. திருமறை காலத்துல சுவாமிக்கு திருவாய்மூர் இந்த திருத்தலத்துல நாவுக்கரசருக்கு சுவாமி நாங்க தரிசனம் கொடுக்கல, உங்களோட பக்குவம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவர் உடனே போகிறாரு. அங்கதான் சுவாமியோட தரிசனம் வைக்கிறாரு. அந்த ஊர்ல என்ன சிறப்புன்னா சோமாஸ்கந்தர் எல்லாம் பார்த்துருப்போம். சோமன் உமானா உமாமகேஸ்வரி ஸ்கந்தன்னா ஒரு அந்த ஊர்ல மட்டும் பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் இருப்பார். இது ரொம்ப விசேஷம். இருந்திடம் தேடி கொண்டு இருந்திடம் தேடி கொண்டு எங்கே எல்லை இருந்திடம் தேடி கொண்டு அங்கே வந்து அடையாளமருளினார். எங்கே எல்லை இருந்திடம் தேடி கொண்டு அங்கே வந்து அடையாளமருளினார். அங்கே வந்து அடையாளமருளினார். தெங்கே தோன்றும் தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார். அங்கே வாயின்று போனாரதுங்கோலோ அங்கே வாயின்று போனாரதுங்கோலோ திறக்க பாடிய என்னினும் செந்தமிழ் திறக்க பாடிய இன்னினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தருள் நின்றார். மறைக்க பல்லரோ மறைக்க பல்லரோ எல்லை திருவாய்மூர் மறைக்க வல்லரோ எல்லை திருவாய்மூர் புரைக்குள் செஞ்சடையாரிவர் பித்தரே. அடைக்க வல்லரோ எல்லை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. ஆண்ட ரட்சகுரர் என்று போற்றக்கூடிய திருநாவுக்கரசர் பெருமானுடைய தேவாரம். நினைந்துருகும் அடியார்
அடியாரை நெய்ய வைத்தார். நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார். எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு கழிற்று உரிவை போர்வை வைத்தார். நிறைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார். எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு கழிற்றுரிவை போர்வை வைத்தார். செழு மதியில் செழுமதியில் தளிரு வைத்தார். செழுமதியில் தளிர் வைத்தார். சிறந்து வானோர் இனங்குருவி இனங்குருவி மணிமகுடத்து ஏற துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் புல்கி நனைய திருவடி. ராவணனுக்கு ஒரு விரல் தான் உன்னார் சுவாமி. அதுக்கே அவனுக்கு 20 கை உடஞ்சு போச்சு. இப்போ நாவுக்கரசர் மேல தலையில பாதத்தை வைக்கும்போது பொறுமையா எல்லா பாதமும் முழுசா படுற மாதிரி இருக்கும். படும்போது தாங்குவாரா அப்படின்னு பார்க்கணும். அத இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் எல்லா மலர்களிலும் இருக்கக்கூடிய இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் புழுகி. இந்த எல்லா பூக்கள் சுவாமியோட திருவடியில இருக்கு. இந்த சுவாமியோட திருவடியில இருந்து அந்த தேன் வந்து நாவுக்கரசர் தலையில வந்து இருக்காங்க. இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் புல்கி நனைய துருவடி நனைய துருவடியில் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே திருவடி தலைமேல் வைத்தார். கைக்கிள்ளை பிறவி தாரம் புத்தம் கைக்கிள்ளை பிறவி தாரம் குழகிலி ஓசை பண்களும் பாடியே சச்சரி பொக்கரை தக்கையோடு தகுனிதல் குந்தோவி தாளம் வீணு மத்தளம் கரடிகை வங்கை தோள் தமரூகம் குடமூழா முந்தை வாதித்து அத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பல்லிடம் திரு ஆலங்காடே. அத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பல்லிடம் திரு ஆலங்காடே. ஆர்வோற்றும் பத்மஸ்ரீ விருது பெறக்கூடிய நம்முடைய திருத்தணியின் சுவாமிநாத ஓர்வாமூர்த்திகள் ஐயா அவர்களுக்கு பயின்ற மாணவர் ஆகியனால திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள்ட்ட முறையாக பயின்றவர். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நம்முடைய சிதம்பரம் செட்டியார் பாடசாலையில 5-6 பேர் அவர்கிட்ட படித்தார்கள். அவரிடத்தை படித்த 6க்கும் எப்படி முருகப்பெருமான் எப்படி ஆறுமுகமோ சிவபெருமானுக்கு அவருடைய மகனாகிய முருகப்பெருமானுக்கு எப்படி ஆறுமுகமோ திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவரிடத்தை திருமுறை பயின்ற 6 மாணவர்களிலே ஒருவராக திகழக்கூடிய நம்முடைய மணிகண்ட ஊர்வார் அவர்கள் ரொம்ப அழகா அவர் செய்த ஒரு பெரிய பேரு நம்முடைய திரு ஒற்றியூர் அருள்மிகு வடிவுடையம்மை உடனாகிய படம்பக்கநாதன் பெருமான் ஒற்றீசர் பெருமானுக்கு நாள்தோறும் திருமுறை விண்ணப்பம் செய்யக்கூடிய ஓர்வாமூர்த்திகளாக
சிறப்பு வகித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ரொம்ப நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த நிகழ்வே பார்த்தீங்கன்னா ஓதுவாமூர்த்திகளை சிறப்பிக்கணும். இந்த நிகழ்வினுடைய நோக்கம் மையம் முதன்மை எது அப்படின்னா ஓதுவார்களை போற்றிக் கொள்ள வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் அல்ல காஞ்சி ஏலவார் கோழி அன்னை உடனாய கட்சி திரு ஏகம்ப பெருமாளுடைய திருவருளையும் திருநாவுக்கரசு பெருமாளுடைய குருவருளையும் முதலாவதாக போற்றி வணங்கி அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அப்பர் பெருமான் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்முடைய சிவபெருமான் உரையக்கூடிய ஆலயங்கள் எத்துணை ஆலயங்கள் திகழ்ந்தாலும் சிவபெருமான் உரையக்கூடிய இடம் எது அப்படின்னா அவர் உரையக்கூடிய இடம் எது? எத்தனை கோயில்கள் இருக்கு, தேவார பாடல் பெற்ற சிவதலங்கள்ல இருந்து இன்னும் எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் எது, அவருக்கு உண்டான இடம் எது அப்படின்னா எது? அவருக்கு உண்டான இடம் எது? எல்லாருமே எங்களுடைய அன்பிற்கினிய எங்களுடைய அன்பிற்குரிய எங்களுடைய தஞ்சை பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் தர்மை ஆதீன இசை புலவர் சிவத்திரு கோப்பா நல்லசிவமையாருடைய மாணவர்கள் இங்க எல்லாருமே. அதனால என்னன்னா அவருடைய வார்ப்பு இல்லையா, ஆகியனால எல்லாருமே வந்து டான்னு பதில் கரெக்டா சொல்லிட்டாங்க. உள்ளம், ஏன்னா எத்துணை ஆலயங்கள் இருந்தாலும் இறைவன் உரையக்கூடிய இடம் எதுன்னா நம்முடைய உள்ளம், அகம் இல்லையா. அதனாலதான் திருவையாறுல சொல்லும்போது சொல்லுவார், அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாருக்கு. ஐயாரப்பருக்கு கோயில் எது அப்படின்னா அகம்தான் கோயில். அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாருக்கு என்பார். அதனாலதான் நம்முடைய திருமுருகன் சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசன் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு. அப்ப அகமே கோயிலாக காண்கின்றோம், அகத்திலே தான் இறைவனை வணங்க வேண்டும்னு பார்க்கிறோம். அதனாலதான் பழம் குடில்தோறும் எழுந்தருளிய பரணேன்னு நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுவார். அடியாருடைய உள்ள கமலம் தான் இறைவன் உரையக்கூடிய இடம், பழங்குடில். ஏன்னா இறைவனை நினைந்து உருகக்கூடிய காலத்துல அந்த குடிலானது என்னவாகும், நைந்த நிலையில எப்படி இருக்கும், இறைவன் வந்து செல்லக்கூடிய இடமாக அந்த அகமே திகழும்னு ஆகினால தம்முடைய உள்ள கமலத்தில் மாத்திரம் இறைவனை நிறுத்தி வழிபாடு செய்யாது தம்முடைய அகத்தையே இறைவனுடைய ஆலயமாக, அதிலும் காரைக்கால் அம்மையாருடைய மன்றமாக அமைத்து நம் அகத்தையே இன்றைக்கு வழிபாட்டிடமாக, அதிலேயும் முக்கியமாக காரைக்கால் அம்மையார் மன்றம் என்கின்ற ஒரு அற்புதமான மன்றத்தை இன்றைய நாளிலே நிறுவி முதல் நிகழ்வாக நம்முடைய திருநாவுக்கரசருடைய குருபூசை விழாவினை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அம்மையாருடைய திருப்பெயருக்கும் நம்முடைய திருநாவுக்கரசருக்கும் பார்க்கும்போது இருவருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை உண்டு. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை உண்டு. அம்மையாருக்கும் அப்பர் பெருமானுக்கும் என்ன ஒற்றுமை? ரெண்டு பேருக்கும் என்ன ஒற்றுமை? அம்மையாரும் கைலாயம் வட கைலாயத்தை நோக்கி பயணித்தவர்னு பார்க்கிறோம். அம்மையாரும் பயணித்தார்கள், தலையால நடந்தார்கள். அம்மையாருக்கு பெருமான் என்ன பண்ணாரு, நீ போமா திருவாலங்காடு போமா, அங்க உனக்கு நீ விரும்பிய காட்சியை தருகின்றனர். அம்மையாரும் அங்க போனாங்க, அவருக்கும் எங்க காட்சி கிடைச்சது, திருவாலங்காட்டுல தான் கிடைத்தது. அப்பர் பெருமானும் ஆளும் நாயகன் திருக்காட்சியை காணின் அல்லாது மாலும் இடர் கொண்டு மீளேன்னு அவரும் வடகைலாயம் போனார். அவருக்கும் என்ன சொன்னார், நீ பழுதில் சீர் திருவையாற்றில் காணோடனே அவரையும் திருப்பி அமைச்சர் திருவையார் வந்தார். ரெண்டு பேரும் கைலை காட்சி கண்டார்கள். ரெண்டு பேரும் தான் நாயன்மார்களை கைலை காட்சி கண்டவர்கள்னு பார்க்கும். இது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு, ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை, இன்னொரு ஒற்றுமை உண்டு. அதை பெரிய புராணத்தின் வாயிலாகத்தான் நாம் அறிய முடியும். நாயன்மார்கள்ல பார்க்கும்போது 63 நாயன்மார்களிலே ஒவ்வொரு நெறி நின்று இறைவனுடைய திருவடி அடைந்தவர்கள்னு பார்க்கும்போது
காரைக்கால் அம்மையார் என்ன வேண்டினார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் என்றும் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அரவாணி ஆடும்பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார்னு அம்மையார் வேண்டினார்கள்னு பாக்குறோம் இல்லைங்களா. ரொம்ப பேருக்குண்டான ஒற்றுமையை சொன்னேன். யாருக்கு? அப்பர் பெருமானுக்கும் அம்மையாருக்கும். என்ன இன்னொரு ஒற்றுமை? என்ன ஒற்றுமை? அம்மா கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். சாமி திருவடியில எப்போதும் அம்மையார் பாட அப்பா என்ன பண்ணிட்டார்? அண்டமரம் நிமிர்ந்து ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடுன்னு அவர் அண்டமரம் நிமிர்ந்து ஆடுகின்றார். அம்மையார் கீழே உட்கார்ந்து எப்பொழுதும் பதிகம் பாடிக்கொண்டே அப்படி திருவடி நிழல அமர்ந்து இருக்கின்றார்னு பாக்குறோம். அதே போல இன்னொருத்தர் யார் அப்படின்னா அப்பர் பெருமான். அமர்ந்து இருக்கக்கூடிய பேரு பெற்றவர் அப்படின்னா அம்மையாருக்கு அடுத்து அப்பர் பெருமான் தான் நம்முடைய சிவபெருமானுடைய திருவடி நிழலில எப்போதும் அமர்ந்திருக்கக்கூடிய பேரு பெற்றவர்னு பார்க்கணும். இந்த சேக்கிழார் தான் சொல்றார். ஏன்னா அவருக்கு தாண்டக வேந்தர், தாண்டக சதுரன்லாம் பேரு. நம்ம நாவுக்கரசருடைய வரலாறு வந்து எல்லாருக்குமே தெரியும். அது பதிக அமைப்புன்னு எடுத்துக்கும் போது ஞானசம்பந்தரோட பதிக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா 11 பாடல்கள் இருக்கும். 11வது பாடலில் அவர் வந்து பாடலுடைய பயன் சொல்லுவார். 8வது பாடலில் ராவணனை பற்றியும், 9வது பாடலில் அடிமுடி தேடிய வரலாறையும், 10வது பாடலில் சமணர்கள் பற்றியும். அதே மாதிரி தான் நாவுக்கரசருக்கும் ஒரு பதிக அமைப்பு இருக்குது. 10 பாடல். இவரோட இது எப்படின்னா 10வது பாடலை இவரும் ராவணனை பற்றி அவர் சொல்கிறாரு. ஆனால் நாவுக்கரசருக்கும் ஞானசம்பந்தர் ராவணனை பற்றி சொல்கிறதுக்கும் நாவுக்கரசர் சொல்கிறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அவர் வந்து ராவணன் மேலே தன்னுடைய திருவிரல் ஊன்றுனதை அவர் சொல்லுவார். அவர் இது ஞானசம்பந்தர். நாவுக்கரசர் எப்படின்னா அதோடு சேர்த்து அவர் சாமகானம் பாடினதையும் சேர்த்து சொல்லுவார். நாவுக்கரசருடைய அந்த ஒரு வித்தியாசம். நாவுக்கரசர் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து நம்பியாண்டார் நம்பி சொன்ன மாதிரி அவர் வகுத்து கொடுத்ததுபடி 4, 5, 6 அப்படின்ட்டு 3 வகையாக பிரிக்கலாம். 4வது அவர் வந்து 10 பண்களில் வந்து பாடியிருக்கார். ஞானசம்பந்தர் மாதிரி இல்லாமல் இவர் வந்து 10 பண்களில் பாடி நமக்கு கிடச்சிருக்கு. அதுதான் வந்து ஒவ்வொருத்தரையும் ஐயா சொல்கிறது. அப்படி சொல்லக்கூடாது, 10 பண்ண பாடி நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறது அவர் இது. என்னென்ன பதிகங்கள் என்னென்ன பண்களை அவர் பாடியிருக்காருன்னா கொல்லி, காந்தாரம், வியந்தை காந்தாரம், சாதாரி, காந்தார பஞ்சமம், பழந்தக்கராகம், பழம்பஞ்சுரம், இந்தளம், சீகாமரம், குறிஞ்சி, இந்த 10 பண்கள்லையும் அவர் பாடியிருக்கிறாரு. இந்த 10 பண்களையும் 4ஆம் திருமுறையில் 1வது பாடல்லேருந்து 21வது பாடல் வரைக்குள்ள முடிச்சுட்டார். 22லேருந்து வேற ஒரு யாப்பமைப்பை எடுக்கிறாரு. 22லேருந்து 79வது பதிகம் வரைக்கும் நேரிசை அப்படிங்கிற ஒரு யாப்பமைப்பிலையும், 80லேருந்து 113வது பதிகம் வரைக்கும் அவர் வந்து இது விருத்தமாகவும் எடுக்கிறாரு. நேரிசை அப்படிங்கிறது எப்படின்னா 6 சீரடிகள் வரும். 6 சீரடிகளை கொண்டது தான் ஒரு நேரிசை. அது வந்து நமக்கு நிறைய பாடல்கள் சொல்லலாம். பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, அதில் பார்த்தீங்கன்னா 6 சீரடி இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். இதுவே வந்து விருத்தம் வந்து நாவுக்கரசர் பாடின மாதிரி இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு விருத்த பண்ணே பாடினதே கிடையாது. அந்த அளவுக்கு விருத்தத்தில் அவர் நிறைய பாடியிருக்கிறாரு. விருத்தம் வந்து அதுவும் ஒரே அமைப்பில் 4 அடியும் ஒரே மாதிரி வரும். ஒரு சொல் வந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்துலேயும் ஒரு சொல் அமைப்பு வந்து சேர்ந்து வர்ற மாதிரி வச்சுருப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சடையெடுத்தது தக்கன் வேள்வியில் சந்திரனை, வீட எடுத்தது காலனை, நாரணன் நான்முகனும் தேட எடுத்தது தில்லையில் சிற்றம்பலத்துள் நட்டம், ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே சாட வீட நேட தேட, இந்த மாதிரி வரும். இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வரும். அவருடைய குறுந்தொகையில் விருத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு சொல் பொது சொல் எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி அமைச்சிருப்பார். இதனால பொதுவாக ஓதுவா மூர்த்திகள் வந்து திரு நேரிசையும் திரு குறுந்தொகையும் கொல்லிப்பண்லேயே பாடுவாங்க. அதனால் கொல்லிப்பண்ணுக்கு வந்து முதல் இது கொல்லிப்பண்ணில் பாடினாலும் அடுத்த அந்த நேரிசை விருத்தம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொல்லிப்பண்ணில் பாடின மாதிரியும் சில பேர் சொல்லுவாங்க. பழைய ஓதுவா மூர்த்திகள் வந்து கொல்லிப்பண்ணில் பாடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க திறமையை பொறுத்து பல கச்சேரிகளில்
வேறு வேறு பண்களில் பாடுற மாதிரி ஒரு அமைப்பு வந்தது. இது 4ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறை எடுத்துக்கிட்டோம்னா குறுந்தொகை. குறுந்தொகை வந்து எளிமையாக இருக்கிற மாதிரி குறுந்தொகை. இப்போ நம்ம பாடினதெல்லாம் கூட குறுந்தொகை தான். அது வந்து எளிமையாக, பொதுவாக குறுந்தொகை வந்து உழவாரம் பண்ணும்போது பாடுவாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே பண்ணோம்னா ஒரு பாட்டு பாடினோம்னா பயங்கரமாக மூச்சு வாங்குவோம். அது இதெல்லாம் குறுந்தொகைக்கு அந்த மாதிரி பண்ணாது. எளிமையான அமைப்பு, 4 அடி ஒரே மாதிரி வர்றதுனால எளிமையான ஒரு அமைப்பில் குறுந்தொகை இருக்கும். அதுவும் அதில் வந்து குறுந்தொகையில் அவர் 5ஆம் திருமுறைன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 100 பாடல்கள் 100 பதிகங்கள் பாடியிருக்காரு. அடுத்தது 6ஆம் திருமுறை எடுத்துக்கிட்டா திருத்தாண்டகம். திருத்தாண்டகத்தில் எடுத்துக்கிட்டா திருத்தாண்டகம் நாவுக்கரசர் தான் அதுலேயும் முதல்ல வர்றாரு. நாவுக்கரசர் மாதிரி திருத்தாண்டகம் பாடினது யாருமே கிடையாது. அற்புத பதிகத்தில் முதல் பதிகமாக வர்றது குற்றாயினவாறு. சுற்றும் வெண்பலை கொண்டு